முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். 10.5% குறிப்பிட்டார்கள். இது நீண்ட காலமாக வன்னியர் பெருமக்கள் தங்களுக்கு உள் ஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக போராட்டம் நடத்தியிருந்தார்கள். பல வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். அரசுடைய கவனத்திற்கு வந்தது. அப்பொழுதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது அம்பா சங்கர் கமிஷன் அறிக்கை அடிப்படையில் 10.5% ஒதுக்கீடு வழங்கப்படும். அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, அதாவது நீதியரசர் திரு குலசேகரன் அவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு குலசேகரன் அவர்கள் தலைமையில் 21/12/2020 தான் ஜிஓ நம்பர் 99 அரசாணை வெளியிட்டோம். அதுல தான் 10.5 இடஒதுக்கீடு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, வழங்கப்பட்டது மட்டுமல்ல, அதற்கு அந்த ஓய்வு பெற்ற நீதியரசரே தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு, இந்த கமிட்டிக்கு தேவையான அலுவலகம், அனைத்து அலுவலர்கள், தளவாட சம்பளங்கள் அனைத்தும் இந்த அரசாணை மூலம் வழங்கப்பட்டது. ஆனால் 2021 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு வந்த அரசாங்கம் அந்த கால அளவை நீடிக்கல. அந்த செயல்பாட்டு கொண்டு வந்துட்டோம். ஆனால் கால அளவை நீடிக்கப்பட்டிருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு இந்த உள் ஒதுக்கீடு இடம் கிடைச்சிருக்கும் வன்னியர் பெருமக்களுக்கு. ஆனால் கால நீடிப்பு செய்யாத காரணத்தினால காலாதி ஆகிவிட்டது. அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் அன்றைய அரசாங்கம் போதிய தரவுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காத காரணத்தினால தள்ளுபடி செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் போயிருந்தது. இதுதான் நிலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் வன்னியர் பெருமக்கள் நீண்ட காலமாக போராடி வந்ததற்கு தீர்வு காணுவதற்காக 10.5% உள் இடஒதுக்கீடு கொண்டுவதற்கான அனைத்து முயற்சியும் எடுக்கப்பட்டது என்பதை தங்கள் வாயிலாக அவையில் பதிவிக்கிறேன். நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்ப